படத்துடைய தயாரிப்பாளர் என்ற முறையில் உங்களை அனைவரும் மீண்டும் வணக்கம் தெரிவித்துக்கொள்வேன். இப்போ நீங்கள் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துடைய முயற்சி என்பது க்ரௌட் ஃபண்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ் சினிமாவில் ஒரு சில சினிமா மட்டும்தான் க்ரௌட் ஃபண்டிங்கில் வந்திருக்கு. அந்த மாதிரி 2021 நாங்கள் ஆரம்பித்த பயணம் 2025 முடிஞ்சது. ஏகப்பட்ட இடர்பாடு தாண்டி வந்திருக்கோம். இப்போ தயாரிப்பாளர் என்ற முறையில் பார்த்தோன்னாக்கா நான் உட்பட 7 பேர் இருக்கோம். இதை தாண்டி 200க்கும் மேற்பட்டவர்கள் அவங்களால முடிந்த உதவியை பண்ணியிருக்காங்க. அதான் க்ரௌட் ஃபண்டிங்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்க்கும்போது நார்மலாக பிஸ்னஸ் பண்ணும்போது க்ரௌட் ஃபண்டிங்கில் போடுறாங்க, ஸ்டார்ட் அப்லாம் பண்ணுவாங்க. இதை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்துக்கும் க்ரௌட் ஃபண்டிங்கில் எடுத்து வந்திருக்கோம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நானே பர்சனலாக வந்து பார்த்தோன்னாக்கா அமெரிக்கா, சிங்கப்பூர் மற்ற நாடுகளுக்கு பயணம் செய்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிக்கு ஒத்துழைப்பாங்களோ அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு இந்த படம் ஏன் எடுத்துன்னு போகும்போது நிறைய பேர் படம் பார்த்துருப்பீங்க. கடைசி சீன் எப்படி இருந்துக்கும் தெரியும். அரசியல் என்ன, அரசியல்வாதி என்ன, நார்மலாக வந்து ஒரு ஆடம்பரமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாள் வரைக்கும் பார்த்துருக்கோம். மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக ஒரு மாவீரன் மறைந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்ததுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஒத்துழைச்சோம். கௌதமனும் இதில் 1வது ப்ரொடியூசராக இருக்காரு. அவர் இயக்குனர், ப்ரொடியூசர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஏன் எப்படி எடுக்கணும், வேற எதனா கமர்ஷியல் படம் எடுக்கலாம் நீங்கள் நிலமையில் கேட்கலாம். அது போன மீட்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்து அதில் ஆபாசம் இல்லாமல் மக்களுக்காக எடுக்கிற படங்கள் வந்து சில படங்கள் தான். அதை வந்து இந்த படத்தை எடுத்தோம். இது மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட, இல்லை மறைக்கப்பட்ட வரலாற்றை மறுபடியும் இந்த தமிழ் சமூகத்துக்கு எடுத்து வரன்ற உயரிய எண்ணத்தை தான் இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுத்தோம். திரைப்படம் எடுக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, அது பயோகிராஃபி படம் தானே, ஏன் அதில் பாட்டு சண்டைலாம் வந்து கேட்டாங்க. ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தாக்கா யார் பார்ப்பீங்க, இவ்வளோ பேர் வந்துக்க மாட்டாங்க. ஆர்ட் ஃபிலிமாக எடுத்தாக்கா அதை கமர்ஷியலாக கொடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். கமர்ஷியலாக வந்தால் தான் எங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் மீண்டும் இன்னொரு முயற்சி பண்ணும். இந்த பயணம் இதோடு நிற்க போகிறது கிடையாது. உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துடைய வெற்றி, மீண்டும் எங்கள் பயணம் தொடரும் என்று வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் கேட்குறேன், இது க்ரௌட் ஃபண்டிங் படம், ஒரு தனிப்பட்ட தயாரிப்பாளருடைய படம் கிடையாது. ஏதோ வேறு இடத்துல இருந்து பணம் எடுத்து வந்த இந்த இடத்துல போட்டது கிடையாது. நாங்கள் உழைச்சி, என்ன போல இருக்கிற நிறைய பேர் உழைச்சி அதை இந்த படத்துக்கு கொடுத்ததுன்னா ஒரு உயரிய சிந்தத்தில் லாப நோக்க தாண்டி சமூகத்துக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வேணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இந்த தயாரித்தது. உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம், என் பேர் கோபி ஜெயகிருஷ்ணன். இந்த படத்தோட கேமராமேன். படையாண்ட மாவீரன் சார் வந்து எப்பவுமே வந்து ஒரு பயோபிக் வந்து பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பான்ஸ், அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அது வந்து சார் வந்து டைரக்டர் சார் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நேர்மையாக இருக்கு அந்த படம். அண்ட் தேங்க்யூ. ராஜா முகமது. எல்லாருக்கும் வணக்கம். நான் எடிட்டர் ராஜா முகமது. ஸோ இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது எங்களுக்கு. ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தமிழ் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். என்னோட 3வது படம். அப்பாவோட டைரக்ஷனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து படங்கள் பண்ணுற ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து படம் ராஜா. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பார்த்து கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். நடிகர் கராத்தே ராஜன் பேசுகிறேன். சந்தனக்காடு வீரப்பனாக என்னை உருவாக்கிய கௌதமன் அண்ணன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த படையாண்ட மாவீராவில் மீண்டும் வீரப்பனாக என்னை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் காடுவெட்டி குரு அண்ணனாக கௌதமன் அண்ணன் இயக்கி நடிக்க, அவரோடு சேர்ந்து வீரப்பன் ஐயாவாக நான் நடிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார்கள். அதுக்காக நான் கௌதமன் அண்ணனுக்கு நன்றி நான் சொல்கிறேன். மீடியா மூலமாக மாவீரன் வீரப்பன் ஐயாவின் ஆசீர்வாதமும் காடுவெட்டி குரு அண்ணனின் ஆசீர்வாதம் தான் இந்த படையாண்ட மாவீராவில் நான் வீரப்பனாக வாழ்வதற்கு எனக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குதான் நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த படையாண்டா மாவீரா எங்கள் படத்தை பார்த்து முழு ஆதரவு கொடுத்து வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
நான் என்றும் பெரிதும் மதிக்கிற எங்களுடைய ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை. திரும்ப அதே சொல்றேன். நான் பெரிதும் மதிக்கிற எனது மனதுக்கு நெருங்கிய ஊடக தோழமைகள் உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் எழுதி இயக்கி நடித்த படையாண்ட மாவீரர்களுடைய பத்திரிகையாளர்கள் பார்வைக்கான காட்சி நடந்து முடிஞ்ச நிலையில என்ன மனமுகந்து ஒரு சிலர் கட்டி பிடித்து கண்ணீரோட வாழ்த்திய உங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கும் ஒரு பெரு நிகழ்வோட உங்க முன்னாடி நான் நிற்கிறது. இந்த நிலையில படைப்பு நான் முன்னாடி பாடல் வெளியீட்டின் போதும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் சொன்னதுதான், ஒரு படைப்பை நேர்மையா சத்தியத்துல நின்று ஒரு அறத்தோட எடுக்கிறது தான் ஒரு படைப்பா இருக்கிறார். அப்படி எடுக்கும்போது நான் முன்னாடி ஏற்கனவே இதை பதிவு பண்ணிருக்கேன். ஒரு படைப்பாளிங்கிறவன் ஒரு தாயை போல இருக்கு. பச்சை குழந்தையா இருக்கும், மருந்து கொடுக்க முடியாது. ஆனா பச்சளை சாப்பிட்டு தன்னுடைய பாலின் மூலமாக அந்த குழந்தையை குணப்படுத்துவான் தாய். அதுக்கு ஈடு இணை இல்லை, கடவுளுக்கும் மேலானவர். ஒரு படைப்பாளியும் அப்படிதான் இருக்கணும். அந்த அடிப்படையில் இந்த படைப்பை நான் உயிராக நேசிக்கிற என்னுடைய மண்ணுக்காகவும் என்னுடைய மக்களுக்காகவும் மனித குலத்துக்காகவும் செய்யப்பட்ட படைப்பு தான் படையாண்ட மாவீரன். காடுவெட்டி குரு அவர்கள் வாழ்ந்த அந்த உன்னதமான வாழ்க்கை இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிருக்கும். அதுக்கு காரணமானவர்களுக்கு இந்த படைப்பை செய்ய தூண்டின அல்லது ஒரு கரை பூசி காயப்படுத்தி இந்த படைப்பு வர காரணமாக இருந்தவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். கேள்விகளுக்கு பதில் சொல்றதா இந்த நேரத்தில் சரியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி நான் சொல்லணும்னா, இந்த படைப்பை விகே புரொடக்ஷன் சார்பாக ஓடி ஓடி நீ வந்து போராடி வழக்குகள் சிறை சிக்கல்களோட சுத்திட்டு இருக்கிற சந்தனக்காடு மாதிரி ஒரு படைப்பு செஞ்சுட்டு பல ஆண்டுகளா மகிழ்ச்சி பண்ணிவிட்டு பல ஆண்டுகளா இப்படி சுத்திக்கிட்டு குடும்பத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னையும் வருத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்க. அதனால வான்னு இழுத்து வச்சு இந்த படைப்பை கட்டாயப்படுத்தி கூடவே தோளோடு தோள் நின்று இந்த படைப்பை செஞ்சு முடிக்க காரணமானவர்கள் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஐயா சரவணராஜா, அவர்களுடைய மகன் நிர்மல் சரவணராஜா, என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரன் கிருஷ்ணமூர்த்தி சிங்காரம், குரலமுதன் சகோதரன், என்னுடைய சகோதரன் குரலமுதன், ஐயா கிரியாடெக் பாஸ்கர், ஐயா உமாதேவன் அவர்கள், இன்னொரு சகோதரி வரல, அவங்க தான் தொடக்கத்தில் 25 ரூபா எடுத்து கொடுத்து இந்த பணம் எனக்கு திரும்பி வரணுங்கிறது இல்லை, இந்த படம் திரையரங்குக்கு வரணும்னு அவருடைய பரமேஸ்வரி அவர்களுடைய கணவர் குமரேசன் அவர்கள், அது மட்டும் இல்ல எண்ணற்றவர்கள். வழியில ஒருத்தர் நாங்க பணத்துக்காக நாங்க ஒரு படம் எடுத்து போறோம், வழியில எங்களை கூப்பிட்டு மின் சுருட்டி பக்கத்துல கார்ல வந்தவங்க நிறுத்தி என்னன்னா இது மாதிரி இன்னொன்னு வாங்கன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எங்களுக்கு சாப்பிட வசாச்சு 50,000 ரூபாய் பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. அதோடு சேர்ந்து அவருடைய மகன், அவர் அன்பழகன், அவர் மகன் பெரிய பள்ளிக்கூடம் பெரிய கல்யாண மண்டபம்லாம் நடத்துறாங்க. நான் ரொம்ப நாளா வச்சிருக்கேன். ஏன்னா மீன் சுருட்டி கங்கை கொண்ட சோழபுரம்லாம் ராஜேந்திர சோழனுடைய பெரிய பட்டறை, அங்க இருக்கிற ஆயுதங்களும் இதெல்லாம் அந்த வழி வந்த கூட்டம். அது நீண்ட நெடுங்காலமா எங்க வீட்டுல ஒரு வாள் இருக்கு, அதை வந்தா யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சேன். என்னமோ தெரியல, உங்ககிட்ட கொடுக்கணும்னு தோணுதுன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அப்படியெல்லாம் பணமும் கொடுத்து எங்களோட தோளோட தோல் நின்று தருமபுரிக்கு போன போது 1000 மாணவர்கள் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி வகுப்புக்காக வந்தாங்க. உடனே அவங்கள்ட்ட இருந்த 100 ரூபாயை கொடுத்து அழுக்கும் ஒரு கசங்கின நோட்டுமாக 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த படைப்பை நீங்க உயிரோட்டமா கொண்டுட்டு வரீங்க, நம்பிக்கை சந்தனக்காடு பார்த்தோம்.
அதனால இந்த படைப்பை கொண்டுட்டு வாங்க தொடக்கத்துல கொடுத்த போது, அந்த வாங்கும் போது நான் கண்கலங்கி அந்த கையெடுத்து கும்பிட்ட போது அவர்கள் கைத்தட்டின அந்த நிலை இருக்குல்ல, அந்த சிலிர்ப்பு இருக்குல்ல, அந்த நன்றி இருக்குல்ல, அது வந்து இந்த படைப்பை நான் இயக்கிறதுக்கு, நான் ஓடுறதுக்கு ஒரு பெரும் உந்து சக்தியாக, எரிபொருளாக, எண்ணற்றவர்கள். இப்படியெல்லாம் இதுதான் 3 ஆண்டுகள் இதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வெளியே வந்திருக்குது. உள் மனசுல படுறதெல்லாம் பேசினா எவ்வளவு பேர் காயப்படுவாங்க. இந்த படைப்பு வரவே கூடாது, வந்துடவே கூடாதுன்னு இந்த நொடி வரைக்கும், நாளைக்கு காலையில வரைக்கும், திரையரங்கு வர்ற வரைக்கும் தவிக்கிற எத்தனையோ இதயங்கள் இந்த மண்ணுல வாழ்ந்துகிட்டு உழவிக்கிட்டு இருக்கு. எது வந்தாலும், எத்தனை படைகள் வந்தாலும் நான் போராட்ட காலத்தில் நிக்கிறது போலதான் அத்தனை தடைகளையும் தகர்த்து இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும், அது தரையிலையா இருந்தாலும் திரையிலையா இருந்தாலும் படைப்பு செய்யற இந்த பயணத்துல நீங்களும், உங்களோட நானும், என்னோட நீங்களும் போராட்ட களத்திலும் சரி, படைப்பு களத்திலும் சரி இந்த பயணமாகிட்டு இருக்கிற இந்த நிலையில இன்னைக்கு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். கேள்விகள் அம்பு ஈட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு விளையாட்டு தானே, கேளுங்க.